chicken wings from last night. Welcome to my channel. இனிமே நம்ம சேனல்ல வந்து எடிட்டிங் ப்ளஸ் லீக் நியூ அப்டேட் வரும்ல அதோட லீக்கெல்லாம் கிடச்சிருக்குது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு யூஐடி உங்களுக்கு தரேன். இந்த யூஐடியை வந்து போட்டுக்கோங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க. அது கமெண்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஓகேவா? அப்கமிங் ஐட்டமெல்லாம் என்னோடய விஷ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஸ்கைடைவ் தான். இது வந்து எப்போன்னா 3ஆம் தேதி இல்லை 7ஆம் தேதி வரையும் ஃப்ரீயாகவே தராங்க. இது வந்து ட்ரைலு. ஓகேவா? இருங்க, இது நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு நல்ல ஸ்குவாட் ஸ்கைடைவ் தான். நல்லா தான் இருக்கும். எடுக்கிறது எப்படியோ ஒரு 1000 டைமண்ட் பிடிக்கிட்டு தான் கொடுப்பாங்க அப்படியே வெடிகடினா. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு லூட் பாக்ஸு. இது வந்து என்னென்னு எனக்கு புரியல. வந்து கஸ்டமைஸ் பண்ணலாமா வந்து மேக் 7 அந்த ஈவோ கன்னோட பவரு. ஆனால் இது வந்து நார்மல் கன்னு, லெஜெண்டரி கன் ஸ்கின்னு. இது தாங்கிற மெயின் பண்டில். இதுவும் இதுன்னா இது வந்து தெரிஞ்சு இப்போ வந்து ஜூன் மாதமா, ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் அந்த 3 மாதத்துக்குள்ளே இது வர சான்ஸ் அதிகம். ஓகேவா? பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 17ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி கொலாபரேஷன் ப்ளூ லாக்கு சாப்டர் 2 வரும். அதுலேருந்து இந்த பண்டில் எனக்கு தெரிஞ்சு யூனிவர்சல் ரிங்கில் வர சான்ஸ் அதிகம். இந்த ஓல்டு பண்டில் இசாகி நாகி அது வரக்கும் சான்ஸ் இருக்குது. தரமான ஒரு அரியல் அனிமேஷன் இதுதாங்க பிக் பாஸு. சும்மா தரமாக மேக்ஸிங் சேரில் உட்காந்து வராமல் பாருங்கள், மாசாக இருக்குது. இப்போ நம்ம எப்படியாச்சும் எடுத்துடுறோங்க மெயின் ஐடியில். இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல, நல்லா தான் இருக்குது. நான் இது வந்து ஸ்பின் பண்ணுவேன், லக் இருந்தால் உங்களுக்கு பண்ணிட்டுருவேன். 3-4 ஸ்பின் பண்ணுவேன். அது வந்து 1000 டைமண்ட் கூட எடுப்பேன். வந்து ஒரு ஸ்கைவிங்னா இது வந்து ஒரு மிஷின் மாதிரி போகணும்ல, அதுதான். நார்மலாக அந்த மோக்கோ ஸ்கைவிங் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வந்து போய பஸ் அமௌண்ட்டு. ஓகேவா? இந்த மாதம் அமௌண்ட் இல்லை, அடுத்த மாதம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் வந்து இந்த அமௌண்ட் வரும். ஃபஸ்ட்டில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இது வந்து அடுத்த மாதத்துக்குள்ள அமௌண்ட்டு. இது வந்து ஸ்குவாட் இது ஃப்ரீசிங் அமௌண்ட்டு, டியோ அமௌண்ட்டு ஃபேடட் பில்லில் வருது. இது வந்து ஒரு ஃப்ரீசிங் அமௌண்ட்டு, நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லாம் இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் ஃபேடட் பில்லில் வர சான்ஸு. இது பாருங்களே, பூனை மாதிரியே வாய்ஸ் எப்படி கேட்குது. ரியல் லைஃப்பில் ஏதோ ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு கரீனா இதில் போட்டு வச்சுருக்கானுங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. இது பயங்கரமாக இருக்குது. இது வந்து நருட்டோ சாப்டர் 2ல் வந்து இட்டாச்சி பண்டில் வந்துருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறது. இது 3. இது வந்து மேக்ஸ் அமௌண்ட்டு, ஆகோட மேக்ஸ் அமௌண்ட்டு. உங்களுக்கு ஸ்கிரிப்டில் கூட அது போட்டுக்கலாம். கேமரா வந்து திரும்பும். இது தாங்க வெரி, இது செம்மையாக இருக்கும். இது நான் எப்படியாச்சும் எடுத்தவனு என் மெயின் ஐடியில். இது என்ன ஈவெண்ட்டுன்னு தெரியல, ஜீப்பு செம்மையாக இருக்குது. இது வந்து நீங்கள் பூஸ்ட் போடும்போது பின்னாடி வந்து இந்த நெருப்பு மாதிரி எஃபெக்ட்லாம் வருது பாருங்கள், அது வருமாமா. மான்ஸ்டர் இருக்கலாம். இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. மான்ஸ்டர் ட்ரக்கே யூஸ் பண்ணுறதில்ல யாருமே. இந்த குதிரைக்கு இருக்குது பாருங்கள், இது குதிரை மாதிரியே தெரில, ஏதோ ரோபோட் வண்டி மாதிரி இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது, எப்படியாச்சும் எடுக்கணும். வர க்ளோவல்ஸ் இதெல்லாம் இன்னும் வந்து எனக்கு தெரில. ஃபிஃப்த்து கன்ஃபார்மாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேடட் வீல் தான். 70% ஃபேடட் வீல் தான் வரும் ஃபிஃப்த் எல்லாமே. இது வந்து கத்தியோட ஸ்கின்னு. இந்த கன் ஸ்கின் தரமாக இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு யூனிவர்சல் ரிங் டோக்கனே இல்லைன்னா தனியாக அந்த ஈவெண்ட்டில் விடுவானுங்க. நல்ல பவர் கொடுத்துருக்கானுங்க. சிங்கிள் ரேஞ்சு, டபுள் டேமேஜு. இது MI2Bயெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறா. VR ரேங்க்டு வேணால் யூஸ் ஆகும், ஏன்னா அதில் வந்து ப்ளூ ஜோனில் கிடைக்கும். AW இருந்து இது வேலைக்கே ஆகாது. பேனுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின். இதை பார்க்க வந்து என்ன கன்று மாதிரி இருக்குன்னு சொல்லுங்களேன். நான் நினச்சிட்டேன் M14 ஒரு கன்று இருக்கலாம், அந்த கன்று மாதிரியே இருக்குது பார்க்க. இது வந்து உட்புகிறாமா டபுள் ஆர்மர் பென்டேஷன் ஒரு நல்ல பவர் தான். லெஜெண்டரி ஸ்கின் தான் இது, லுக்கே தெரியுது. பேக் வந்து நமக்கு ஃப்ரீயாக தருவாங்க.
இது அப்கமிங்கில் வருது. இது வந்து போயா பாஸு ஆப்பிள் ஜூஸ் அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் தான் இல்லை இந்த அடுத்த மாதம் தான் பார்த்துக்கோங்கப்பா. அதான் நல்லா தான் இருக்குது. இது வந்து அடுத்த சீசனா? ஆமாம், அடுத்த சீசன் வந்து இந்த சீசன் வந்து பிஆர் சீசனுக்கு வந்து மாஸ்டர் அடித்தோன்னா நமக்கு இது தான் தருவாங்க. சிஎஸில் இந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் இது தருவாங்க. இது வந்து இந்த பிளட் மூனோட அவதார் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக தர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பண்டில்ஸ் தான், நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பண்டில் வந்து போயா பாஸில் வர மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஒர்த் இல்லை இந்த பண்டிலு. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மந்த்து போயா பாஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில, அப்டேட் எதுவும் கிடைக்கல. இங்கே தான் வந்து ஒரு பக்கு இருக்குது பாருங்கள், போச பாருங்களேன், ஆம்பளை கேரக்டர் கூட ஒரு மாதிரி திடீர்னு மாறுது. இதுவும் அதே மாதிரி தான் பக்கு. இதெல்லாம் கேமுக்குள்ளே வந்து ஃபைலில் ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. அக்கா அண்ணன் இது வந்து ஹெட்டு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இது வந்து போயா பாஸோட பண்டிலு, ஃபீமேல் பண்டிலு. இது போயா பாஸோட தான் ஆப்பிள். ஓகேவா? இது வந்து நமக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் போயா பாஸோடுது. இதெல்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் யார் போட்டு விளாடுவான்னு தெரில. இந்த மண்டையெல்லாம் வைக்கல சுத்தமாக. ஃபேண்ட்டு கூட ஓகேவாக இருக்குது. ஃபேண்ட்டு ஷர்ட்டு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது. இதுதாங்க பயங்கரமான பண்டில். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வெப் ஈவெண்ட் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எப்போ சேர் மோட் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. போடு சேர் மோட்டே தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். பண்டில் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டான்ஸ் தான் நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ஷர்ட்டு பிடிச்சிருக்கு. ஷர்ட்டு ஏன்னா இந்த பேண்ட் அவ்வளோ நல்லா ஷர்ட்டு பிடிச்சிருக்கு. இது ஓகே. இது வந்து இந்த மெயின்டெனன்ஸ் இருக்கு வருது. அப்புறம் 9 சீரியல் போட்டிருக்கு. இந்த பண்டில் தாங்க பயங்கரமாக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த பண்டில் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஷர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்குது. இந்த பண்டில் நல்லாவே இல்லை. மியூசிக்கெல்லாம் வருது, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. காப்பிரைட் வந்துருந்தாங்க. இது என்ன மட்டும் தெரில. தலையில் வந்து முடியெல்லாம் பிச்சு போடுறாங்க இது வேறு மேக்ஸிமு. இது என்ன மியூசிக்கெல்லாம் வருதுங்க. இது வந்து நல்ல ரெமோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து இந்தியன் ரெமோட் மாதிரி தான். மண் எடுத்து நம்ம நெத்தியில் பூசிட்டு அது மாதிரி. எப்படின்னா நம்ம போட்டு கிளம்புறதுன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க போல். இது சீரியஸ்லி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஜஸ்டின் பைபர்னு ஒரு தாட்டி கொலாப் பண்ணாங்களாமே. அப்போ வந்து இதே மாதிரி ஒரு கார் இருக்கும், கொஞ்சம் ஷேப்பெல்லாம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வருது. எல்லாம் இப்போ ஷாப்டாக போட்டால் பத்தாது. क्या आप बॉट हो? पाकिस्तान पीछे, पाकिस्तान जिंदाबाद। पाकिस्तान पीछे तो देखो. हिंदी சொல்றாங்க, நமக்கு தேவையே இல்லை. ஹிந்திக்காரங்க இருக்கிறேன். ஓகே இந்த ஃபேண்ட் நல்லா தான் இருக்குது. ஜாஸ் ஃபேண்ட் மாதிரி. இது ஜாஸ் ஃபேண்ட் பாருங்க, பேகி ஃபேண்ட் மாதிரி. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஓசியில் தர மட்டும் தான். இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்தாலும் இது வந்து ஓசியில் தர மட்டும். கருப்புலாம் ஓசியில் தருவாங்க அதிகமாக. இது ஓசியில் தர சான்ஸ் அதிகம். ஓகேவா? இதுதான் கைஸ். மொத்தம் 91 ஐட்டம் நம்ம விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து என் பாட் ஐடி தான். ஓகேவா? என் மெயின் ஐடியில் வந்து போட்டுருக்கேன் பாருங்கள், எத்தனை ஆட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபைலு இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லூட் பாக்ஸு, இது மேக் ஸ்கின்னு அவ்வளோதான் ஆட் பண்ண முடியுது. ஏன்னா எனக்கு வந்து 100 வந்துச்சு பாருங்க. 100 விஷ்லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மியூசிக் அமௌண்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் விஷ்லிஸ்ட்டை போய் பாருங்கள், தரமாக இருக்கும். வேர்ல்டு அமௌண்ட் எல்லாமே இருக்குது. மெயினாக லால் அமௌண்ட் தான். ஓகேவா? லால் அமௌண்ட்டு, ஷூட் டான்ஸு, மம்மி டான்ஸு, புஷ்அப்பு, ட்ராகன் ஃபிஸ்ட்டு, ஜாகுவார் டான்ஸு, டெவல்ஸ் மூவு, பியூரிஸ் ஸ்லாமு, பேட்டல் டான்ஸு, க்ளோரியஸ் ஸ்பின்னு, க்ரேன் கிக்கு, ஜிக் டான்ஸு, பிரேக் டான்ஸு, OY க்ரீட்டிங்ஸ், இது வந்துட்டு வாக்கரு, க்ளவுட்ஸு, நிஞ்சா ஸ்டாண்ட். இது வந்து யூடியூப்பில் வந்து எடிட் பண்ணி போடுவாங்க, டெலிஃபோட்டோ ஆகிற மாதிரி. அதுக்கு இந்த எமோட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சோசி லைஃப் அவங்கள போனால் ஈஸியாக போடலாம், காமெடியாக இருக்கும்.
அமௌண்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஆக்கர் அமௌண்ட்டு. அதெல்லாம் எப்படி எடுக்கிறது எப்போ விட்டாங்கன்னா தெரியாது. மெயினான செகண்ட் எலைட் பாஸ் இருக்குது, டுங் இருக்குது, அப்புறம் டுங் சஹூராவோட ஃப்ரெஷ் இருக்குது, பன்னி இருக்குது, டிஃபால்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு லைட் தான் இப்போ தரமாக இருக்குங்க. அப்புறம் இந்த 2 அக்காங்களோடது இருக்குது. ஓகேவா, இது வந்து நல்லா மட்டும் இந்த குளோவல் பங்கர் பயங்கரமாக இருக்கும். இது வந்து எப்போ தெரியுமா கொடுத்துருக்காங்க, 2018-19 அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். இது வந்து பைலோ ரொட்டி. இது வந்து சிரிக்கிற மூட்டு. அப்புறம் லாகி கச்சி போயா அது. அப்புறம் ஷர்ட்டு கோல்டன் ஃபஸ்ட்டு லைட் செகண்ட் லைட்டில் இருக்குது. தரமாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குங்க. பேகி பேண்ட்டுக்கு வந்து செம்மையாக இருக்கும். எல்லா டாப் நாள் இருக்குது. 2 3 4 5 இதில் 5 இருக்குது. இந்த ஹேர் நல்லாயிருக்கும். சிஎன்டரு ஓல்டு பிளேயர்ஸ்கிட்ட தான் இருக்கும். அது எல்லாத்துக்கிட்டேயும் இருக்காது, ஒரு சில ஓல்டு பிளேயர்ஸ்கிட்ட தான் இருக்கும். இது வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். இதான் புதுசாக வர்றது, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சேரை மூட்டு, ஹார்ட்டை மூட்டு, கொடி மூட்டு, தோசை மூட்டு, அப்புறமா இது சரியா பொட்டு வச்ச ரத்தின அந்த மாதிரி. இது வந்து அந்த வீடியோ. இது வந்து டெக்னோ பிளாஸ்டர் செம்மையாக இருக்கும். மூவிங் மூட்டு, ஃப்ரீசிங் மூட்டு, மூவிங்கு, ஃப்ரீசிங்கு வந்து நல்லா மூட்டு. இது கிடைக்கல, அதுக்கு போல் டி அமௌண்ட் வந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம்மையாகவே இருக்கும் சீரீஸு. இது தரமாக இருக்கும். இந்த ஐடிக்கு ரேட் பண்ணி ஒரே நாள் தான் ஆச்சு. இது வந்து டிஜிஆர் என்எஸ் ட்வின்ஸ் அவர் யூஸ் பண்ணுறது. ஷோலே இருக்குது. இதெல்லாம் புதுசாக வர அமௌண்ட்டு 5 6 7 8 மொத்தம் 8 டாப்கள் இருக்குது கேமுக்குள்ளே. எல்லாமே ஆட் பண்ணி சரிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். போயிட்டு வரேன். பாய்.